கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலசாரபக்ஷிதம் உமாசூதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். வணக்கம். இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது இந்த குரு பயிற்சி மாதிரியோ இல்லை சனி பயிற்சி மாதிரியோ ஒரு ராசிக்கும் தனித்தனியாக மிக நீளமான பலன்களாக நல்லா அலசி ஆராய்ஞ்சு சொல்கிறதுங்கிறது ப்ராக்டிக்கலாக முடியாதுங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள். ஏன்னா எப்பேற்பட்ட ஆளையும் கவித்து விட்டுரும், ஏமாற்றிடும். அதனால தான் இந்த ராகு கேதுக்கள் பயிற்சியாக போகக்கூடிய ராசிக்குள்ளே என்ன கிரகம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்களை தான் கொடுக்கும். அப்படிங்கிறதால மிக முக்கியமான பயிற்சியாக இருந்தாலும் கொஞ்சம் சுருக்கமாக தான் பலனை சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம எஸ்கே கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தினம் பயனுள்ள ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் காத்துட்ருக்கு. இப்போ ராகு கேது பயிற்சி பலன்களை பார்க்கலாம். ராகு கேது பயிற்சி பொறுத்த வரைக்கும் வர்ற ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நிழல் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேது பயிற்சி நடக்குது. இதில் ராகு சிம்மராசியில் இருந்து கடகத்துக்கும், கேது கும்பராசியில் இருந்து மகரத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க. பொதுவாகவே எந்த ஜோதிடருக்குமே இந்த ராகு கேதுக்களோட பலனை எடுத்து சொல்கிறதுங்கிறது கண்டிப்பாக அது அவங்க சக்திக்கு அப்பாற்பட்டதாக தான் இருக்கும். அதனால தான் இதை நிழல் கிரகம்னும் சாயா கிரகம்னு சொல்கிறாங்க. அதனால் ராகு கேதுக்களோட பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பலன்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக பெரிய பலன்களை சொல்ல மாட்டாங்க. ராகு எந்த கிரகத்தோடு போய் சேர்ந்து பயிற்சி ஆகிறாரோ, கேது எந்த கிரகத்தோடு போய் பயிற்சி ஆக போகிறாரோ அதுக்கேற்ற மாதிரியான பலன்களை தான் கொடுப்பாங்க. இப்போது குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை காட்டிலும் சனி பயிற்சிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை காட்டிலும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல மனுஷனையும் கெடுத்துட்டு போயிடுவாங்க இந்த 2 பேரும் சேர்ந்து. அதனால தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஓரளவுக்கு கணக்கு போட்டு ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை பொதுவான பலன்களை சொல்லியிருக்கேன். இந்த கடகராகவும் மகரக்கேதுவும் அடுத்த 1.5 வருஷத்துக்கு மீனராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்வாங்கன்னு பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்துக்கு கடைசி ராசியாக வருதுங்கிறது இந்த மீனராசியை சொல்லுவாங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளாக 6ஆம் இடத்துல ராகு நின்னார். பொதுவாகவே 3, 6, 11 ராகு நிற்கிறதுங்கிறது யோகம்தான். அப்போது இது வரைக்கும் ராகு மீனராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல யோகமான இடத்துல தான் இருந்துட்டு இப்போ 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 5ஆம் இடத்துக்கு மாற போகிற ராகு இது வரைக்கும் மிகச்சிறப்பான இடம்னு சொல்ல முடியலைனாலும் கண்டிப்பாக பாதகம் பண்ண மாட்டாருன்னு சொல்லலாம். ஜென்ரலாகவே 5ஆம் இடம்ங்கிறது மக்கள் மனது, உபதேசம், தாய்மாமன், பாட்டன், பூர்வ புண்ணியம், தெய்வ வழிபாடு முதலியவற்றை குறிக்கக்கூடிய ஸ்தானங்கிறதால இந்த இடத்துல ராகு நிற்கிறது பூர்வீக சொத்துனால ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது இந்த டைமில் சுமூகமாக முடிவுக்கு வரணுங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது. பொதுவாகவே ராகு கேதுக்கு சொந்த வீடு இல்லைங்கிறதால அவங்க எந்த வீட்டில் யார் கூட சேர்றாங்களோ அவங்களோட பலனையும் சேர்த்து பிடுங்கி செய்யணுங்கிறதால சுயஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பாதித்தவங்களுக்கு மட்டும் இந்த பூர்வீக சொத்தால் இந்த டைமில் சின்ன இடைஞ்சல்கள் வரும். ஆனால் அது பெரிய அளவுக்கு பாதிக்காது, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி பிள்ளைகள் வழியில் நல்ல பலன்களை செய்வார் ராகு. எப்படின்னா, ஒரு நல்ல இடத்துல அட்மிஷனுக்காகவோ இல்லை படிப்பு முடிஞ்சு வேலை கிடைக்காம இருந்திருந்தாலோ அவங்களுக்கெல்லாம் இந்த ராகு பயிற்சி நல்ல இடத்துல காலேஜ் அட்மிஷனோ இல்லை நல்ல இடத்துல வேலை கிடைக்கிறங்கிற அமைப்பு நல்லாவே இருக்கும். அதே சமயம் இந்த நீண்ட நாளாகவே பிள்ளைகள் திருமணத்துக்கு நல்ல வரன் கிடைக்காம இருந்தவங்களுக்கு எல்லாமே நேரம் மாறி இனி நல்ல நேரம் நல்ல வரன்கள் தேடி வர்றதுக்கான அமைப்பு நிறையவே இருக்குது. பெற்றவங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இதுவரைக்கும் இருந்த பனிப்போர் விலகி அந்யோன்யம் அதிகரிக்கும்னு சொல்லலாம். இதுவரைக்கும் கேது 12ஆம் இடத்துல இருந்ததால் நிறைய கோயில் குளம்னு போயிருப்பீங்க, தீர்த்த யாத்திரைகள்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க. நீண்ட நாளாக குலதெய்வ கோயிலுக்கு போகாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க. வேண்டுதல் ஏதாவது இருந்தால் நிறைவேற்றிருப்பீங்க. இப்போ அதெல்லாம் முடிகிறதுக்கான டைம். இப்போ 11ஆம் இடத்துக்கு கேது போகிறார். 3, 6, 11 ராகு கேதுன்னா யோகம் தானே. இப்போ கேது 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறது ஒரு நல்ல பாசிட்டிவான பயிற்சியாக இருக்குங்க. ஸோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் ராகு பாசிட்டிவாக இல்லைனாலும் கேது பாசிட்டிவாக இருக்கார். இந்த ராகு சரி கட்டுறதுக்கு என்ன பண்ணலான்னா, பிள்ளையார் வழிபாடு பிரச்சனையை தீர்க்கும். வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் பிள்ளையார் வழிபட்டு வர்றது சிறப்பை தரும். அதே சமயம் செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கைக்கு எலுமிச்சம் தீபம் போடுறதுங்கிறது நன்மையை தரும். இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கிரகங்களும் எந்த கிரகத்தோட போய் பயிற்சியாக போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் தான் செய்யுங்கிறதால இப்போ சொன்னது எல்லாமே பொது பலன் தாங்க. அவங்க சுயஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். இப்போ நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.